Decode the World Unfiltered. ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுவதாக கூறி அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் போர் தொடுத்திருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரேலுக்கு அமெரிக்காவும் ஆதரவளித்து வருகிறது. ஆனால் ஈரானுக்கு அணு ஆயுத தயாரிப்பு ஃபார்முலாவை கொடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழலாம். ஈரான் எப்படி அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய இடத்திற்கு வந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். அப்படி ஈரானுக்கு இந்த ஃபார்முலாவை கொடுத்ததும் அமெரிக்கா தான். 1945ஆம் ஆண்டு ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்கள் மீது அணுகுண்டு வீசி மனித குலம் பார்த்திராத கொடுமையை அரங்கேற்றியது அமெரிக்கா. அதுக்கு பிறகு 1953ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபராக இருந்த ட்வைட் ஐசனோவர் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுகிறாரு. அங்கே பேசும்போது அந்த தலைப்பு என்னன்னா, அமைதிக்காக அணு ஆயுதம் அப்படிங்கிற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, மின்சாரம் தயாரிக்க அணு தொழில்நுட்பத்தை வேறு நாடுகளோடு பகிர்ந்து கொள்வதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது அப்படிங்கிறார். அதாவது அழிவு சக்திக்கு மட்டும் இல்லை, ஆக்க சக்திக்கும் நாங்கள் பயன்படுத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஈரான் உள்ளிட்ட சில நாடுகளுக்கு அணு ஆயுத தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கு அமெரிக்கா முன் வருகிறது. இது கடந்த காலத்தில் நடந்த வரலாறுகளை நம்ம ரீகேப் பண்ணுறோம். அமெரிக்காவுடைய தொழில்நுட்பத்தை எரிசக்தி உள்ளிட்ட வெகுஜன பயன்பாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனையோட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. இதனைத் தொடர்ந்து 1967ஆம் ஆண்டு ஈரான் தலைநகர் டேரானில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் தான் முதல் அணு ஆயுத ரியாக்டரை நிறுவி கொடுக்கிறது அமெரிக்கா. இதையும் அமெரிக்கா தான் செய்யுது. அணு தயாரிப்புக்கு தேவையான யுரேனியத்தையும் யார் கொடுக்குறாங்க? அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க ஈரானுக்கு. இந்த நாடுகளை சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய MITயில் பயிற்சியும் கொடுக்கப்பட்டுச்சு. பயிற்சி பெற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பி அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட தொடங்கினார்கள். இந்தியாவுடைய இந்த பின்னணியை நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். இந்தியாவுடன் 1962ஆம் ஆண்டு போரில் சீனா ஈடுபடுது. அதுக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய முதல் அணுகுண்டு சோதனையை சீனா நடத்தியது. அதுக்கு பிறகு 1967ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை அணுகுண்டு சோதனையை நடத்தியது சீனா. இதற்கு எதிர்வினையாக இந்தியா ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிற பெயரில் முதல் அணு ஆயுத சோதனையை 1974ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி நடத்தியது. சீனாவுடைய அத்துமீறல்களுக்கு பதிலடியாகவே நாம் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறது அப்படிங்கிற முடிவை செய்தோம். அதன் அடிப்படையில் இந்தியா அந்த முடிவை எடுத்தது. இதுக்கு முன்னதாக யாரெல்லாம் அணு ஆயுத சோதனை நடத்தியிருக்கிறாங்க, யார்கிட்டலாம் அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா 1945ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி ஒரு சோதனை நடத்தது. அதே போல் சோவியத் யூனியன் இப்போ இல்லை, இப்போ எல்லாம் பல நாடுகளாக அது சோவியத் யூனியன் பிரிஞ்சிருச்சு. சோவியத் யூனியனாக இருக்கும்போது 1949ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி அணுகுண்டு சோதனைகளை நடத்தினாங்க. இதே மாதிரி பிரிட்டனும் அணுகுண்டு சோதனை நடத்தியது. அது 1952ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி. பிரிட்டனோட சேர்ந்து அடுத்த சில ஆண்டுகளிலேயே பிரான்ஸ் இப்படி ஒரு சோதனை நடத்தியது. 1960ஆம் ஆண்டு முதல் அணுகுண்டு சோதனையை பிரான்ஸ் நடத்தினது. இப்படி பல நாடுகள் அணுகுண்டுகளை சோதிச்சிருக்கிறாங்க, அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. பொதுவாக அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. ஒரு நாட்டுடைய உச்சபட்ச பாதுகாப்புக்காக அணு ஆயுதங்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தாலும் அது ஒரு ஆபத்தானது தான். இந்தியாவை போலவே பாகிஸ்தானும் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டுச்சு. 1998ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி ஒரு அணுகுண்டு சோதனையை பாகிஸ்தான் நடத்தியது. பாகிஸ்தான் அணு ஆயுதம் தயாரித்ததில் சுவாரஸ்யமான ஒரு பின்னணியும் இருக்குது. பாகிஸ்தானுடைய அணு ஆயுத தந்தை அப்படின்னு அவங்க யார் அழைக்கிறாங்கன்னா, அப்துல் காதிர் கான் அப்படின்னு ஒருத்தரை பாகிஸ்தானுடைய அணு ஆயுத தந்தை அப்படின்னு வர்ணிக்கப்படுறார். இவர் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய யுரான்கோங்கிற ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப ஆவணங்களை பாகிஸ்தானுக்கு கொண்டு வந்து அணு ஆயுத தயாரிப்பிலையும் ஈடுபட்டார். இவர் பாகிஸ்தான் தன்னுடைய முதல் அணுகுண்டு சோதனையை நடத்துறதுக்கு முன்னாடியே தன்னுடைய தொழில்நுட்பத்தை மற்ற நாடுகளுக்கு அளிப்பதற்கு முன் வந்தவர் யாருன்னா இந்த அப்துல் காதிர் கான். அப்துல் காதிர் கானை முதலில் அணுகியது எந்த நாடு தெரியுமா? எஸ், நீங்கள் நினைக்கிறது தான், ஈரான் தான் முதல்ல அவர் அணுகுது. அணுகுண்டு தயாரிக்க தேவையான சென்ட்ரிஃபியூ டிசைனை பெற $3 மில்லியன் கானுக்கு கொடுக்குது ஈரான். இந்த சம்பவம் நடந்தது 1987ஆம் ஆண்டு. அணு தொழில்நுட்பங்களை கானிடம் இருந்து பெறுவதற்கு முன்பே அமெரிக்கா கொடுத்த ரியாக்டர் பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த ரியாக்டர் மூலமாக தன்னுடைய திட்டங்களை தொடங்கி இருந்தது ஈரான். இதற்கு இடையில தான் 1979ஆம் ஆண்டு ஈரானில் ஒரு புரட்சி வெடிக்குது. அமெரிக்காவோடு அது வரைக்கும் நெருக்கம் காட்டி வந்த ஈரானுடைய தலைமை, அப்போது இருந்த முகமது ரெசா ஃபாலவி அப்படின்னு ஒருத்தர் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு உச்சபட்ச தலைவராக ஷியா பிரிவை சார்ந்த
இப்போது இருக்கக்கூடிய ஆயதுல்லா கொமேனி அரியணை ஏறுகிறார். ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இயல்பாக என்ன நடக்கும்? அந்த நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி கொஞ்சம் அதிகரிக்குது. அமெரிக்கா ஈரானுக்கு அளித்து வந்த ஆதரவை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிக் கொள்கிறது. அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் ஈரானோட மோதல் போக்கை தான் கடுபிடிக்குது அமெரிக்கா. இதன் உச்சமாகத்தான் 1984ஆம் ஆண்டு ஈரானை பயங்கரவாத நாடாக அறிவிக்குது. அதுக்கப்புறம் கடுமையான ஒரு பொருளாதார தடைகளையும் விதிக்குது அமெரிக்கா. தற்போது வரை ஈரானையும் அதன் அண்டை நாடுகளையும் ஒரு கடுமையான கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே தான் வச்சிருக்குது அமெரிக்கா. 1992 ஈரான் ஈராக் அணு ஆயுத தடை சட்டத்தை கொண்டு வந்ததும் இதே அமெரிக்கா தான். யார் அணு தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொண்டார்களோ அவர்கள் தான் இந்த தடை சட்டத்தையும் கொண்டு வர்றாங்க. 2002ஆம் ஆண்டில் ஈரானில் செயல்பட்டு வந்த முகாஜிதீன் கல்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஈரானில் அரக் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் நட்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துலையும் அணு ஆயுதங்கள் தயாரிக்கப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஈரான்லேயே இருந்து ஒருத்தர் இப்படி சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். ஈரானை பொறுத்த வரைக்கும் முகாஜிதீன் கல்க் அப்படிங்கிற இந்த அமைப்பை பயங்கரவாத அமைப்புன்னு ஈரான் அரசாங்கம் சொல்லுது. ஏன்னா ஈரான் மற்றும் ஈராக் நாடுகளில் இந்த அமைப்பு செயல்பட்டு வந்தாலும் இவங்களுக்கு பின்னணியில் இருப்பதாக அவங்க குற்றம் சாட்டுறது யார் தெரியுமா? அமெரிக்காவையும் இஸ்ரேலையும். இந்த இரண்டு நாடுகளும் இந்த அமைப்புக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2003ஆம் ஆண்டு சர்வதேச அணுசக்தி முகமை யுரேனியம் செறிவூட்டல் பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை ஈரானுக்கு இடுகிறது. அது மட்டும் இல்லை, அரக் மற்றும் நட்டன்ஸ் இந்த நகரங்களை ஆய்வு செய்வதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அந்த உத்தரவு. IAEA அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் செயல்படுகிறது. அப்படி செயல்பட்டாலும் அதுக்கான பொருளாதார பின்புலம் அல்லது பொருளாதார ஒரு சப்போர்ட், பெருமளவு நிதி அதெல்லாம் யார் கொடுக்குறாங்கன்னா அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க. அதனால் ஈரான் என்ன சொல்லுதுன்னா, இந்த அமைப்பு எங்களுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன் வச்சுட்ருக்கு. 2009ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பான CIA ஃபாடோங்கிற இடத்துல ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாகவும் அதிக அளவில் யுரேனியம் செறிவூட்டல் நடைபெறுவதாகவும் ஒரு குறிப்பை வெளியிட்டது. அதே வருஷம் உள்நாட்டிலேயே தயாரித்த செயற்கைக்கோளை ஈரான் வெற்றிகரமாக சோதனை செய்தது. இது அமெரிக்காவுக்கு ஒரு ஷாக், அப்புறம் மேலும் கோபத்தை கூட உண்டாக்குச்சுன்னு சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து P5+1 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ், சீனா மற்றும் ஜெர்மனி நாடுகள் ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. ஐக்கிய நாடுகள் சபையில் நிரந்தர உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, சீனா, பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து P5 அப்படின்னும், நிரந்தர உறுப்பினர் இல்லாமல் இருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய ஜெர்மன் +1 அப்படின்னும் அழைக்கப்படுது. அதுதான் அந்த P5+1 அப்படிங்கிற இந்த நாடுகளுக்கான அடையாளம். இந்த நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரான் ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலை தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஈரான் மீது பொருளாதார தடைகளையும் விதிக்கிறாங்க. இதனால் பொருளாதார ரீதியாக கடுமையான நெருக்கடிகளை சந்தித்த ஈரான் 2015ஆம் ஆண்டு ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருங்கிணைந்த விரிவான செயல் திட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஈரான் என்ன பண்ணுதுன்னா, சில அணு ஆயுதங்களை அழிக்கவும் தனது யுரேனியம் செறிவூட்டு நிலையங்களை IAEA அமைப்பு பார்வையிடுவதற்கும் ஒப்புக்கொள்கிறது. இதன் பலனாக அந்த நாட்டின் மீது விதிக்கப்பட்டிருந்த சில தடைகள் நீக்கப்படுகின்றன. ஆனாலும் இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரான் என்ன செய்யுதுன்னா, பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பரிசோதிக்குது. அது மட்டும் இல்லை, தன்னுடைய இராணுவ பலத்தையும் பல மடங்கு அதிகரித்து கொண்டது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே தெரியும் P5+1 அமெரிக்கா, அது இல்லாமல் மற்ற நாடுகள் ப்ளஸ் இஸ்ரேல் இவங்கெல்லாம் எதிராக இருக்கிறதுனால தன்னுடைய இராணுவ பலத்தையும் ஈரான் கூட்டிக் கொண்டே போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதங்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. உலகிலேயே அதிக அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய நாடும் அமெரிக்கா தான். அணு ஆயுதங்களை பயன்படுத்தி வேறு எந்த நாடும் செய்யாத கொடுமைகளையும் அமெரிக்கா தான் செய்திருக்கிறது. இந்த சூழலில் தான் ஈரானை மட்டும் அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா உத்தரவிடுகிறது. அதை தான் ஈரான் கேள்வி எழுப்புது. எங்களுக்கு மட்டுமே இந்த தடை அப்படிங்கிற கேள்வியை மற்றவர்களும் வைக்கிறாங்க அமெரிக்காவை நோக்கி. அதுக்கு அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, ஈரானுடைய அணு ஆயுதங்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு நேரடியான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளான மேற்கத்திய நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக ஈரான் மாறி வருகிறது அப்படின்றாங்க. இந்த அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ், சீனா மற்றும் ஜெர்மனி நாடுகள் பற்றி சொன்னோம் இல்லையா, இந்த நாடுகள் அணு ஆயுதத்தை பொறுப்பாக பயன்படுத்தும் அப்படின்றது அமெரிக்காவுடைய வாதம். அதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறாங்க, ஈரான் அணு ஆயுதங்கள் இருந்தால் அது ஆபத்துன்னு அவங்க சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதிரான ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஈரான் தான் உதவி பண்ணிகிட்டு இருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும்
இப்போ வந்து ஈரானுடைய இலக்காக இருக்குது. அப்போ ஈரான் இப்படியான ஒரு போராட்ட குழுக்கள் மத்தியில் கையில் அணு ஆயுதங்களை கொடுத்தா அது இஸ்ரேலுக்கு எதிரானதாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ஈரானிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை அந்த அமைப்புகளுக்கு ஈரான் கொடுத்து விடும் அப்படின்னு அஞ்சுகிறார்கள். இதனால தான் திடீர்னு இந்த ஒப்பந்தத்தில் குறை இருப்பதாக கூறி 2018ஆம் ஆண்டில் இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுகிறார் டொனால்ட் ட்ரம்ப். மீண்டும் ஈரான் மீது ஒரு பொருளாதார தடையை விதிக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக முதல் முறை வந்தபோது இது நடக்குது. ஒப்பந்தத்திலிருந்து ட்ரம்ப் வெளியேற முழு காரணமாக அமைந்தது இஸ்ரேல் தான். இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்கும் விதமாக ஒரு புதிய ஒப்பந்தத்தை கொண்டு வரணும், அதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி ஒரு கடிதம் எழுதுகிறாரு டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்ப்போட இந்த கடிதத்திற்கு பதிலளித்த ஈரான் அரசு என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா உத்தரவுகளை வழங்குவதையும் அச்சுறுத்தல்களை விடுப்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சுரங்கத்தில் நூற்றுக்கணக்கான நவீன ரக ஏவுகணைகளை சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வீடியோவையும் ஈரான் வெளியிடுது. இதற்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருந்த ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஏமனில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு உத்தரவு போடுறாரு. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மேலே அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் பலரும் கொல்லப்பட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது. இப்போ மேற்காசியாவில் ஈரானுக்கு ஆதரவாக இருந்த சிரியாவினுடைய அதிபர் பஷார் அல் அசாத்தும் நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறார். இந்த நிலைமையில தான் ஈரானும் வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொள்ளுது. 5 சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது, சுமூக முடிவு எட்டப்படலை. அதுதான் சிக்கல். 6வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முன்னர் தான் எந்தவித ப்ரொவொகேஷனும் இல்லாமல் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு, கடந்த வெள்ளிக்கிழமை ஈரான் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கு. இந்த நிலையில தான் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. இது ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு அறிவிப்பு. இதற்கான மசோதாவை தயாரிக்க ஈரான் நாடாளுமன்றம் தயாராகி வருகிறது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் அப்படிங்கிறது அணு ஆயுதங்கள் மற்றும் அதனோட தொடர்புடைய தொழில்நுட்பங்களின் பரவலை தடுப்பது. இதுதான் அடிப்படை. அமைதியான மற்றும் ஆக்கப்பூர்வ முறையில் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதில் முழு ஒத்துழைப்பை அளிப்பது போன்றவற்றை நோக்கமாக கொண்டதாக தான் அந்த ஒப்பந்தம் இருந்துச்சு. இது ஒரு சர்வதேச ஒப்பந்தமும் கூட. 1970ஆம் ஆண்டு முதல் இந்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்குது. கிட்டத்தட்ட 191 நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறாங்க. தெற்கு சூடான், இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. 2003ஆம் ஆண்டு வடகொரியா இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகியது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழல். இப்போது ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது, அது எங்களுக்கு அச்சுறுத்தலாக மாறுகிறது, அங்கே வரும் முன் காப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்துது. இந்த அணு ஆயுதங்களை ஈரானுக்கு கொடுத்தது யார் அப்படிங்கிற வரலாற்றை தான் நம்ம பார்த்தோம். அமெரிக்கா தான் கொடுத்தது. அதுக்கு பிறகு ஈரானோடு ஒரு மோதல் போக்கில் அமெரிக்கா தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்குது. அமெரிக்கா மட்டும் இல்லை, P5+1 அந்த நாடுகளும் சேர்ந்து இருக்குது. இந்த சூழலில் தான் இப்போ ஈரானுடைய எதிரணையும் வந்திருக்கு. ஈரானுடைய அதி உயர் தலைவர் கொமேனி, நாங்கள் சரணடைய மாட்டோம், எதிர்த்தாக்குதல் நடத்துவோம், எங்களுடைய சரித்திரத்திலேயே சரணடைகிறது கிடையாது அப்படின்னா பதிலடிகளை கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஈரானுடைய எதிர்த்தாக்குதல் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலையும் இப்போது எழுந்திருக்கிறது. இது வெறுமனே ஈரான் இஸ்ரேல் முதலாக மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் இதில் நேரடியாக தலையிட போகுதா அப்படிங்கிற இடத்துல இருந்தோம். அப்படி நடக்கக்கூடிய பட்சத்தில் அது என்ன விதமான விளைவுகளை உண்டாக்கும் அப்படிங்கிற கவலையும் தான் இப்போது எழுந்திருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.